ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு யூஸ்டு கார் ஏசி கம்ப்ரஸரை குவாலிட்டி செக் பண்ணுறது, பை விசபிலிட்டி எப்படி செக் பண்ணலாம், இல்லை உள்ள கழட்டி எப்படி பார்க்கலான்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் போல்ட்டில் எந்த பிளாக் இதுவும் இருக்கக்கூடாது. அப்புறம் ப்ரெஷர் ஹோல்லையும் பார்த்திங்கன்னா எந்த இதுவும் பிளாக் ஸ்டெயினும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி இதை எப்படி பார்க்குறாங்கன்றது தான் பார்க்குறோம் இந்த வீடியோவில். இது எங்கே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, சாய் கார் ஏசி ஒர்க்கில் கடையில் தான் பார்க்குறோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கணபதியில் தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன கம்ப்ரஸர் யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சாண்டன் கம்ப்ரஸர். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த ஏசி கம்ப்ரஸரோட புள்ளியை தான் நம்ம கழட்டுறோம். ஸோ ஸ்பெஷல் டூல்ஸ் இதுக்கு வேணும். நம்ம டேரெக்டாக நார்மலாக சில ஐட்டங்களை கழட்டலாம், மற்ற ஐட்டங்களை கழட்டுறதுக்கு ஸ்பெஷல் டூல் வேணும் இதுக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் ஊற்றுற போல்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா போல்ட்டோட இன்னர் சைடில் பிளாக் அவுட் ஆகிருக்கக்கூடாது. பிளாக் இல்லாமல் இருந்ததுன்னா நல்ல கம்ப்ரஸர்னு அர்த்தம். அதே போல் ஏசி இன்லெட்டு கேஸ் போகிறது வெளியில் போகிறது ரெண்டுத்துலையுமே நம்ம பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே பாஸ் ஆகிடுச்சு இந்த செக்கு. ஆனாலும் இந்த வீடியோ நான் எதுக்கு நான் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உள்ளே நாங்கள் கழட்டி செக் பண்ணும்போது யூஸ் கம்ப்ரஸர் உள்ளே செக் பண்ணும்போது உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பிசுறுலாம் இருந்தது. அது இந்த இதிலேருந்து வந்த பிசுறு மாதிரியே தெரில. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம், எப்படி இது வந்திருக்கும் அப்படின்ட்டு. எப்படி இதை நம்ம வந்து மிஸ் பண்ணிடுவோம். நம்ம இப்போ நார்மலாக யூஸ்டு கம்ப்ரஸர் வாங்கி டேரெக்டாக நம்ம வண்டியில் போட்டோன்னா ஸோ கண்டிப்பாக இது உடனே ஃபெயிலியர் ஆகிடும் கொஞ்ச நாள்லேயே சீக்கிரமாக. ஏன்னா இதிலேருந்து போயிட்டு நம்மளோட ஏசியோட இதிலெல்லாம் போயிடும், கூலிங் காயிலுக்குள்ளலாம். ஸோ இதான் நம்ம டூல், நான் சொன்ன ஸ்பெஷல் டூலு, அந்த புள்ளியை புல் பண்ணுறதுக்கான ஸ்பெஷல் டூலு. ஸோ செகண்ட் ஹேண்ட் கம்ப்ரஸர் வாங்குறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்கணும். ஸோ நம்ம காருக்கு ட்ரை பண்ணுறதுக்காக வாங்கினோம். 2 கம்ப்ரஸர்லையும் இதே ஃபால்ட் வந்து, ஒரு கம்ப்ரஸரில் பிசுறு இருந்தது, இன்னொரு கம்ப்ரஸர் ரொம்ப தெளிவாக இருந்தது. பட் ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா துருப்பிடிச்சு போயிருந்தது, தண்ணி உள்ளே ஏறி. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம செகண்ட் ஹேண்ட் கம்ப்ரஸர் போடலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நமக்கு உக்கடம் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா லாரி மார்க்கெட்டில் 4000 5000க்குலாம் கிடச்சிது. ஸோ நம்ம ட்ரை பண்ணோம் வாங்கி. ஆனால் அவங்க வாரண்டியோடு தான் கொடுத்துருந்தாங்க. அவங்களே சஜஸ்ட் பண்ண கடைக்கு தான் நம்ம போயிருந்தோம். ஸோ அதனால் அவங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே வாங்கலான்னு சொன்னதுனால நாங்கள் வாங்கிட்டு செக் பண்ணோம் ஃபஸ்ட்டு. ஸோ செக் பண்ணதில் நிறைய பிசுறு இருந்தது. அகைன் அவங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட் இன்னொன்று கொடுத்தாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா தண்ணி உள்ளே ஏறி இருந்தது. அந்த கடைக்காரங்க மேலே தப்பு இல்லை, ஏன்னா அவங்க வாங்கி ஸ்க்ராப்லேருந்து வாங்கி வைக்கிறாங்க, அதாவது உடைக்கிற கார்லேருந்து. அதுக்கப்புறம் அது எப்படி உள்ளே இருக்குன்றது அவங்க பார்க்க மாட்டாங்க வெளியிலேருந்து. நான் சொன்ன அந்த லுக் அண்ட் ஃபீலில் வச்சு செக் பண்ணி வாங்கி வைக்கிறது தான். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. நம்ம அதுக்கப்புறம் புது கம்ப்ரஸரே மாற்றிட்டோம். ஸோ சில டைம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்ப்ரஸர் கார் உடைக்கிற இடத்துல போய் எடுக்கும்போது வண்டியிலேருந்தே கழட்டுறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், ரன்னிங் வண்டியிலேருந்து இல்லை ஆக்சிடென்ட் ஆகி வந்த வண்டியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக கழட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல கம்ப்ரஸர் கிடைக்கிறதுக்கு ஒரு 90% சான்சஸ் உண்டு. மற்றபடி நம்ம ஸ்பேர்ஸ் வந்து கொட்டி வச்சுருக்கிற கடையில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற சான்ஸ் வந்து 50-50 தான், அல்லது 50க்கும் லெஸ்ஸுன்னே சொல்லலாம். ஏன்னா நமக்கு வந்து எப்படி வந்து நமக்கு வந்திருக்கிற கம்ப்ரஸர் என்ன டைப் ஆஃப் கம்ப்ரஸர்ன்றது அப்புறமா தான் தெரியும். ஸோ எந்த மெக்கானிக்கும் வந்து யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா கலட்டி உள்ளலாம் செக் பண்ண மாட்டாங்க. நார்மலாக பார்த்துட்டு டக்குன்னு மாட்டி விட்ருவாங்க. ஆனால் இந்த அண்ணன் வந்து ரொம்பவே வந்து நமக்கு வந்து இருங்க நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம், பார்த்துட்டு நம்ம மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. ஸோ இப்போ பார்க்குறோம் பாருங்கள். ஸோ கலட்டி பார்க்குறாங்க. இந்த சாண்டன் மேக்கில் இன்னொரு இஷ்யூ என்னென்னா, நம்மளால் வந்து ப்ரெஷர் செக் பண்ண முடியாது. நார்மல் மற்ற சில பிராண்டு கம்ப்ரஸர், சில மாடல் கார்ஸோட பிராண்ட் கம்ப்ரஸர் நம்ம புள்ளியை சுற்றினாலே ஏர் ப்ரெஷர் தெரியும், உள்ளே பம்ப் ஆகுறதும் தெரியும், இழுக்கிறதும் தெரியும், வெளியே வர்றதும் தெரியும். ஆனால் இதில் தெரியாது. அதனால தான் இதை கழட்டி பார்க்குறாங்க. ஏன்னா இது பவர் கொடுத்தா தான் லாக் ஆகி ஓடும். ஸோ பிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா, உள்ளே கரெக்டாக ரொட்டேட் ஆகுதா, பிஸ்டன்ஸ் எதுவும் டேமேஜ் இல்லையான்னு பார்க்குறாங்க. பிஸ்டனோட
இது வந்து லூப்ரிகேஷன் எப்படி இருக்குது, எந்த இதுலேயும் பார்ட்ஸ் டேமேஜ் ஆகலையா, மெட்டல் பார்ட்ஸ் எதுவும் டேமேஜ் இல்லையான்றது தான் பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிளியராக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ நம்ம இந்த சைடு நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனையும் கழட்டி பார்த்துருவோம். அதே போல் ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ரெஸர் உள்ளே இருக்கிற ஆயில் சேஞ்ச் பண்ணுறாங்க இல்லை டாப் அப் பண்ணுறாங்க அப்படின்னா ரெக்கமெண்டட் ஆயிலே வாங்குங்க. லோக்கல் பிராண்ட் நிறைய கிடைக்கும், அது வந்து அதோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்காது, லைஃப்பும் உங்களோட கம்ப்ரெஸர் லைஃப்பும் வந்து லைஃப் கிடைக்காது, சீக்கிரமாக ரிப்பேர் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா த்ரூ பிடிச்சி போயிருக்கிறது. ஸோ நம்ம அந்த சைடு பிஸ்டன் எடுக்கிற சைடு நல்லா இருந்தது, இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிளேட் உள் சைடில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாகவே த்ரூ பிடிச்சி போயிருக்குது. அந்த பிஸ்டன் போர் எல்லாமே செக் பண்ணாங்க, தடவி ஃபிசிக்கலாக ஏதாவது உள்ள டேமேஜ் இருக்கா உள்ள போர் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ நாங்கள் இதை பார்த்துட்டே பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணிட்டோம். அவர் சொல்லினார், நீங்கள் வந்து ரொம்ப இது பண்ணாதீங்க, ஏன்னா இதை நம்ம போட்டு நமக்கு வந்து பின்னாடி உங்களுக்கு நிறைய செலவு வச்சிட போகுது, உள்ள ஏசி கண்டென்சராக இருக்கட்டும் இல்லைனா கூலிங் காயில் எல்லாமே போயிட போகுது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன சேஞ்ச் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இதில் பாருங்கள் எவ்வளோ த்ரூ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் என்ன சேஞ்ச் பண்ணால் புது கம்ப்ரெஸர் ஒரிஜினல் சாண்டன் வாங்கினோம், ப்ளஸ் கம்ப்ரெஸர் வாங்கினோம், சாண்டன் கம்ப்ரெஸர் வித் ஏசி கண்டென்சர் வாங்கினோம். ஏசி கண்டென்சர் பார்த்தீங்கன்னா பெஹரோடது வாங்கினோம். ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் எல்லாம் ஓடிட்டுருக்கு, நாங்கள் மாற்றி வந்து 6 months ஆயிடுச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புதிய வீடியோ உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.